ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்ல உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எஸ், இந்த சீசனோட மோஸ்ட் டிசப்பாயிண்டிங்கான பிளேயர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பிரைஸ் அண்ட் வந்து அந்த பிளேயரோட வர்த்து. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்கும்போது ஓகேவா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ஆனாலும் இந்த பிளேயர் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாம எஃபிஷியன்டா ஆடாத பிளேயர்ஸை நாங்க வந்து இந்த வீடியோல டீகோட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ முன்னாடி நாங்க ட்ரீம் லோன் பத்தி ஒரு வீடியோ போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ ஒரு ஸ்கேம் 11 ஆஃப் ஐபிஎல் 2025 இருக்க போகுது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் பரத்தோட 11 பாத்துருவோமா? ஓகே, ஆக்சுவலி பிளேயிங் 11 இல்ல, பிளேயிங் 12 எடுத்து வச்சிருக்கேன். இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு ஆட் பண்ணிருக்கேன் நானு. ஓகே, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேயர் என்னோட ஓபனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் என்னோட லிஸ்ட்லயே கம்மி வேல்யூ இருக்கிற பிளேயர். சரியா, இவர் வந்து போன சீசன்ல பயங்கரமான சீசன், ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் சீசன் போன சீசன் தான் வேற லெவல் ஆடினாரு, செம்ம ஹைப்போட வந்தாரு. இந்த தடவை போன தடவை ஐ திங்க் ஒரு 340 ரன்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் க்ளோஸ் டு 220 அடிச்சு வச்சிருந்தாரு. அவ்வளவுதான்டா எடுத்துட்டாங்கடா. இந்த தடவை டிசி வேற அவங்களை வந்து ஆர்டிஎம் எல்லாம் போட்டு எடுத்தாங்க. டிசி ஆர்டிஎம் போய் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், none other than the scammer Jake Fraser McGurk, the first scammer of my list. பயங்கர ஹைப்புங்க. ஆக்சுவலி பிக் பேஷ்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் ஐபிஎல் இங்க டெல்லிங்க ஃபெரோஷா காட்லாங்க, ஐயோ அடிப்பாங்க. அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ங்க பயங்கரமா அடிக்க போறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. செமையா ஆச்சாரு. 6 மேட்ச்ல வந்து 55 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அதுவும் அந்த ஹைப் கிரிக்கெட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் தானே, கிட்டத்தட்ட 105 தான் வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட். செம்ம ஃபிளாப். அண்ட் அவரோட பிரைஸுமே வந்து 9 கோடி. அப்படி இருக்கிறப்போ அந்த பிரைஸுக்கும் அவர் எடுத்ததுக்கும் சுத்தமா வந்து ஒரு கோரிலேஷனே இல்ல. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். செகண்ட் பிளேயர் வந்து இந்த லிஸ்ட்லயே அகைன் ஒரு தேர்ட் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேயர் ஆஃப் ஐபிஎல் இருந்தாரு. சரிங்களா, அவர் எடுக்கிறப்போ வந்து சம்மா பைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுவும் அந்த டீமோட கோச் எல்லாம் பயங்கரமா ஹைப் பண்ணாங்க, எங்களுக்கு இவர் தாங்க வேணும் அப்படின்ட்டு. அது இவர் மட்டும் இல்ல, இன்னொரு டீமும் கடைசி வரைக்கும் போய் எனக்கும் இவர் தான் வேணும் போங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு பிளேயரு. இப்ப அந்த டீம் வந்து சந்தோஷப்படுவாங்க, நல்ல வேலை நாங்க எடுக்கல அப்படின்ட்டு. none other than வெங்கடேஷ் ஐயர் from கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 23 கோடி கிட்டத்தட்ட, கரெக்டா 23 கோடி. அவர் வந்து பர்ஃபார்ம்லாம் பெருசா ஒன்றும் பண்ணல, அவர் சரியா யூஸ் பண்ணலையா அது நமக்கு தெரியாதுப்பா. ஆனா சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அவரோட பிரைஸுக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் சுத்தமா கோரிலேஷன் இல்ல, அதான் சொல்லி ஆகணும். அது ரெண்டாவது டீம் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆர்சிபி தான். கடைசி வரைக்கும் போனாங்க. டிகே வந்து வேணும் எனக்கு, வெங்கடேஷ் ஐயர் தான் நம்பர் 3 வேணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நல்ல வேலை அவங்க எடுக்கல. இதெல்லாம் சீப்பர் ஆப்ஷன் படிக்கல் எடுத்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபியும். ஸோ வெங்கடேஷ் ஐயர் அட் நம்பர் 2. நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா இவர் பேரே வந்து நம்ம பசங்க கூப்பிடுற மாதிரி தான், இஸ்கேம் கிஸ்கேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இஷான் கிஷான் ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவர் வந்தாரு, மொத மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆஹா சாமாடா, இதாண்டா இவர் பயங்கரம்டா. எவ்வளவு கோடி கொடுத்து மச்சா வாங்கினாங்க? 10 கோடியா? 11.5 கோடி. அப்பாடியோ, 11.25 crores. 11.25 crores. இந்த ட்ரெயின் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி, அதுக்கப்புறம் ஃபுல்லா சிங்கிள் டிஜிட் ஸ்கோரு. அதுவும் எந்த அளவுக்குன்னா அவர் வந்து பேட்லயே படாத பால்லாம் அவுட்டு போற அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு என்ன தாட் ப்ராசஸ்ல இருந்தாருன்னு தெரியல. பட் ஒரு 11.25 crores கொடுத்து எடுத்திருக்காங்கன்ற பட்சத்துல கொஞ்சமா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடி இருக்கணும். எந்த மேட்ச்லயும் அவர் ஆடல. அவர் ஆடின ஒரு மேட்ச் சிஎஸ்கே அகைன்ஸ்டா டீசெண்டா ஆடினாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோரு. ஸோ இஷான் கிஷான் அட் நம்பர் 3 அன்டவுட்டட்லி. அவரோட பொசிஷனுமே கரெக்டா இருக்கு அந்த பொசிஷன்ல. நம்பர் 4 வந்து த பெஸ்ட் ஆஃப் த லிஸ்ட், த ஸ்கேமர் ஆஃப் ஐபிஎல் 2025, என் டீமோட கேப்டன். எழுதி கொடுத்துடலாம், எழுதி தரலாம். கொடுத்த பொசிஷன்ஸ் ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு கேப்டன்சி, ஒரு பேட்ஸ்மேன், எதுலயுமே வந்து தனியா. விக்கெட் கீப்பிங்ல கூட தனியா தெரியல, கேப்டன்சி பேட்டிங்ல சுத்தம் கண்டே பிடிச்சிருப்பீங்க. என் டீமோட கேப்டன் இவர் தான், none other than ரிஷப் பண்ட். 27 கோடி, செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேயர் ஆஃப் ஐபிஎல் எவர். அவருக்கு கொடுத்த அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் கூட 1% கூட அவர் பூர்த்தி பண்ணதான் சொல்லணும். ஹரி சொன்ன மாதிரி தான், கேப்டன் சார்ஜ் சரியா பண்ணதான், அவரும் சரி அதுவும் சரியா பண்ணல. சில மேட்ச்ல ரவி பிஷ்ணாய் வந்து அண்டர் யூஸ் பண்ணாரு. சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்வேஷ் சதியை சரியா யூஸ் பண்ணல, எங்க யூஸ் பண்ணிருக்கோம் அங்க யூஸ் பண்ணல. பவுலர்ஸ் ஒரு மேட்ச்ல டெத்ல வந்து சர்துல் தாக்கூருக்கு கொடுக்காம நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருந்தாரு. நம்மளுக்கு தெரியும் அவரோட பேட்டிங் அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு ராங்கான டிசிஷன்ஸ் நிறைய பண்ணாரு. நிறைய நிறைய பவுலிங் டிசிஷன்ஸ்லாம் ராங்கா கொடுத்தாரு அவரு. கரெக்ட். ஆனா அவரோட பேட்டிங் ஆர்டருமே அவன் மாத்திக்கிட்டே இருந்து அந்த டீமை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு 4 வின் தொடர்ந்து எடுத்தாங்க. இப்போ அந்த வெரி ஒரு பிளே ஆஃபே குவாலிஃபை ஆகாத மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஓகேஷான சீசன் ஃபார், சரி மட்டமான சீசனுங்க ரிசர்வ் பண்ணிட்டு. இதுக்கு மேல சொல்ல முடியாது. நம்மளே சொன்ன மாதிரி டீமோட கேப்டன் இவர் தான். ஓகே, 4 பேர் பார்த்துட்டோம். அட் நம்பர் 5 யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து உண்மையிலே நல்ல பினிஷருங்க. நான் வந்து இந்த சீசன், இது எல்லாமே இந்த சீசன் வச்சுதான், நாங்க இந்த பிளேயர் ஸ்கேம்லாம் சொல்ல, இந்த சீசனுக்கு ஸ்கேம். ஸோ அப்படி அந்த லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு பிளேயர் பாத்தீங்கன்னா கொல்கட்டாவோட டெசிக்னேட்டட் பினிஷர்னு அவன் எடுத்தாங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி. அண்ட் இந்தியாவுக்குமே இவர் தான்ப்பா அடுத்த தோனி, வேற லெவல் பினிஷர் பா அப்படிலாம் வந்து பேசிட்டு இந்தியாவுக்கு நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. இந்த சீசன்ல, அது போன சீசனுமே ஒரு டிக்ளைன் பார்த்தோம், பட் இந்த சீசன் ரொம்பவே ஒரு டிக்ளைண்டா இருக்காரு. none other than ரிங்கு சிங். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் ரீடைன் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒரு 13 கோடி கிட்ட கொடுத்து ரீடைன் பண்ணாங்க. அவர் வச்சிருக்காருங்க, ஆவரேஜ் வந்து 37 வச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 140 150 வச்சிருக்காரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா அவரோட பொட்டன்ஷியல் அது கிடையாது.
13 கோடி கொடுத்து ஒருத்தவங்களை ரீடைன் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிறைய ரன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஆனா ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் நிறைய இருந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த பொசிஷன்ல. அவர் வந்து ஏன்னா டாப் ஆர்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் ஆடிறான் கேகேஆருக்கு, கீழே வந்து இவர் அடிச்சு கொடுக்க வேண்டியதுதான் வேலை. ஆனா சில மேட்சஸ் எல்லாம் அடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கன்சிஸ்டன்சி ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. நடுவுல சில மேட்சஸ் எல்லாம் அவர் தேவைப்பட்டது, அவரோட நீட் இருந்துச்சு, ஆனா அடிச்சு கொடுக்கல டீமுக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் அவர் இதுவா தான் இருந்தார். ஆமா, அதுவும் இந்த டீம்ல வந்து இவர் பினிஷராவும் ஆடுறது இல்ல. இவர் வந்து கொஞ்சம் டாப்ல இறக்கி விடுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஸ்பின்னோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 தான் கடைசி ஒரு 2 சீசன் இவருக்கு. அவர் வந்து செட் ஆகல அகைன் ஸ்பின் தெரிஞ்சும் வந்து அவர் டாப்ல ஆட வைக்கிறதும் அந்த மிடில் ஆட வைக்கிறதும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேனேஜ்மெண்டோட மிஸ்டேக் தான். பட் நான் என்னோட லிஸ்ட்ல வந்து ரிங்கு சிங் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணி அவரை கொஞ்சம் மேல ஆட வைக்கலாம்னு பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் ஸ்பின் ஆட ஸ்ட்ரகிள் பண்ணாரு, ஓகே, அது நம்மளுக்கே தெரியும், அப்வியஸா பார்த்துப்பேன். பட் இது மேனேஜ்மெண்ட் டிசிஷனால, கேப்டன்சி டிசிஷனால ரிங்கு சிங்க கொஞ்சம் தப்பா யூஸ் பண்ணதுனால அவர் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிச்சு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் கீழே ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆடினாரு. அதுதான் நான் ரிங்கு சிங்க வந்து இந்த லிஸ்ட்ல வைக்கல. ஓகே, ஃபேர் இனஃப். ஸோ என்னோட நம்பர் 6 இருக்கிற பிளேயர் இன்னொரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயர். இவருமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் வந்து கடைசி ஒரு 4 வருஷமா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாரையும். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். 12 கோடி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாங்க அந்த பிரான்சைசி, பட் வந்து ஒண்ணுமே பண்ணல உண்மையிலேயே. இப்போ ரீசெண்டா ஒரு 50 அடிச்சார் அகைன்ஸ்ட் ராஜஸ்தான். அதுதான் அவரோட பெஸ்ட் நாக் இந்த சீரீஸ்லயே. அந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 20 விட கம்மியாகும் சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆவரேஜ். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் ரன்ஸுமே ரொம்ப கம்மி, 128 ரன்ஸ் தான். ஒரு பினிஷருக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி தான். அவரோட ஸ்டாண்டர்ட் அவர் இங்க வச்சிருக்காரு, செட் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப கம்மியான பவுலிங்லயுமே வந்து ரொம்பவே சுமாரு. ராஜஸ்தான் நிறைய டைம் பாட்டில் ஆனப்போ இவர் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்து அடிச்சிருந்தா வந்து. அவர் இல்ல தம்பி, நீ சொல்ற ஆள் அந்த பினிஷர் கிடையாது ப்ரோ. அவரும் லிஸ்ட்ல இருக்காரோ, அவர் ஆட் பண்ணல. சரி விடு, பரவாயில்ல. இவரு வந்து ப்ரோ கொல்கத்தா ராஜஸ்தான் மேட்ச்ல 50 அடிச்சாருன்னு சொன்னேன்னு. எட்மேர் எங்க 50 அடிச்சாரு, இவர் அடிச்சாரு, கண்டுபிடிக்கலையா? அப்ப நான் வந்து அவர் வந்து கடைசியில சொல்றாரு. ஓ நீ ஓகே, ஓ லிஸ்ட்ல இருக்க. ஓகே ஓகே, நான் சொல்ல வந்த பிளேயர் வந்து ட்ரேரஸ். அவர் பவுலிங்கும் சரியா போடல. ஏன்னா பவுலிங்ன்ற எட்மேர் பவுலிங் போடுவாரா? சரி ஓகே விடுங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்ணதே ஒரு தப்பு தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. பட் ஈ வில் கம் பேக் பயங்கரமா பேசினாங்க. வெங்கி மைசூர்லாம் பயங்கரமா ஹைப் கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ் ஓனர் ஆஃப் கொல்கத்தா. பட் அந்த அளவுக்குலாம் ஹேசன் கம் டு த பார்ட்டி எட். கொல்கத்தா அடுத்து குவாலிஃபை ஆகணும்னா கண்டிப்பா ரசலோட கான்ட்ரிபியூஷன், ஆல்ரவுண்ட் கான்ட்ரிபியூஷன் வேணும். அவர் ஃபீல்டிங்லயும் பெருசா மூவ் பண்ற மாதிரி தெரியல. அவருக்கு ஏதோ இன்ஜுரி இருக்கு, அது மரச ஆடிட்டே இருக்காங்க. பட் பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்ட்டு. பட் என்னோட லிஸ்ட்ல நம்பர் 6ல இருக்கிற பேர் வந்து ட்ரேரஸ். நம்பர் 7ல இது பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாறும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஆக்சுவலி இவரை நம்பர் 6 சொல்லிருக்கணும், நான் மாற்றி சொல்லிட்டேன். பட் நம்பர் 7ல இவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், சரிங்களா. பட் T20க்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் T20 இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவரை வந்து 18 கோடி கொடுத்து அந்த பிரான்சைஸ் வந்து ரீட்டைன் பண்ணாங்க, மேக்ஸிமம் ரிட்டன்ஷன் கொடுத்தாங்க. அதுவே கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா இவரை விட நல்ல பிளேயர் ஒருத்தர் இருந்தாரு, கேப்டன் அவர் தான் அந்த டீமுக்கு. அவருக்கே வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ இவர் வர்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி பெருசாவே இருந்துச்சு. இந்த சீசன்ல அது கண்டிப்பா வர்த்து தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஆல்பிட் ஒன் மேட்ச் ரீசெண்டா ஒரு மேட்ச் அடிச்சாரு, பட் அதை தவிர ரொம்பவே சுமாரான ஒரு சீசன். கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ், none other than ரவீந்திர ஜடேஜா. நீங்க அடிச்ச ஒரு மேட்ச் ஜெயிக்கல சார், நீங்க அடிச்ச 50 எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு சார். நாங்க ஜெயிச்சது 2 மேட்ச் தான், சும்மா நொந்து போயிருக்கேன். சோ வந்து யா, பட் தி திங் இஸ் லைக் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் வாஸ் சோ லெஸ். நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் முன்னாடி. அவர் வந்து கடைசி ஒரு 5 வருஷமா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து லெஸ் தென் 100 தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீ எப்படி ரிங்கு சிங்க சொன்னல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தப்பு அப்படின்ட்டு, பட் இங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தோனியை வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 மேட்ச்ல எப்ப நாங்க எலிமினேட் ஆனோமோ அந்த டைம்ல இருந்து ஜடேஜா செம்ம அக்ரெசிவ் ஆடுறாரு. இனிமே அந்த வளர்மதி வந்து வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்னன்ற மாதிரி மட்டுமே இல்ல. ஹைதராபாத் மேட்சும் சரி, பஞ்சாப் மேட்சும் சரி, அவர் நம்பர் 3ல நம்பர் 4ல ப்ரோமோட் பண்ணாங்க. அண்ட் அவர் அடிக்கிறாரு, இன்டென்ட் தெரியுது அகைன்ஸ்ட் ஸ்பின்னுமே. பட் பிட் லேட் தானே, எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பவுலிங்லயுமே வந்து அவ்வளோவா கொடுக்கல, கம்ப்ளீட்டும் பண்ணல. நிறைய தோனி ஒரு ஸ்பெல்ல கொடுத்த வரைக்கும் டீசெண்டா போட்டாரு. பட் 18 கோடிக்கு ஐ எம் சாரி டு சே இட்ஸ் நாட் வர்த் இட். கண்டிப்பா நான் சொல்லுவேன். இந்த பாஸ்ட் நாங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு இல்லன்னு சொல்ல. பட் கடைசி ஒரு 2 இயர்ஸ் எஸ்பெஷலி இந்த இயர் ஒரு பேட் இயர் ஃபார் ஜடேஜா. ஸோ அவர் வந்து நம்பர் 7ல அகைன் நம்பர் 6 ரசல், நம்பர் 7 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 8ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர், ரொம்ப வருஷமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி கடைசி ஒரு 2 இயர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. எஸ்பெஷலி இந்த வருஷம் சுத்தமா இல்ல பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் அவரோட எக்கானமி ரேட் வந்து மோர் தென் 10 போயிருக்கு ஐபிஎல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான சீசன். அண்ட் இவரையுமே ஜஸ்ட் லைக் ஜடேஜா மேக்ஸிமம் காசு கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க அந்த பிரான்சைஸ். கண்டுபிடிச்சிருப்பீங்க, none other than ரஷீத் கான் ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ். வெரி குட் பவுலர், பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஷோல்டர் இன்ஜுரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த குவிக்கர் த்ரூ தி ஏர் போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணாரு. ரொம்பலாம் இல்ல, ஒரு 4-5 km/h தான் வந்து டிராப் ஆயிருக்கு அவர் ஸ்பீடு, சரிங்களா. அதுவும் நான் சொல்றது மேக்ஸிமம்.
ஆனா அவர் விக்கெட்ஸும் கம்மி ஆயிடுச்சு, அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. அவர் வந்து நம்பர் 8ல பேட்டிங்லயுமே நம்ம பார்த்தோம், ஒரு 3-4 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. பட் அந்த ரஷீத் கான் நம்ம ஹெலிகாப்டர் ஷாட் தோனி எல்லாம் அடிப்பார்ல, அந்த மாதிரிலாம் அடிப்பாரு. திடீர்னு விரிஸ்ட் பவர் வச்சு ஆடுவாரு. பவர் அதிகம். அது எதுவுமே இந்த ஒர்க் ஆகல. எந்த மேட்ச்மே அவர் ஃபினிஷ் பண்ணல. நிறைய மேட்ச் அவுட்டும் ஆயிட்டாரு. ஸ்டார்டிங்கே முடிச்சிடுறாங்க மேட்ச், பெருசா அவருக்கு சான்ஸும் கிடைக்கல. ஆமா ஆமா பேட்டிங்ல அவர் பேச வேணாம், விட்டுறலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அவர் பெருசா பேட்டிங் கிடைச்ச சான்ஸ் அந்த அளவுக்கு ஆடவும் இல்ல, நிறைய அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா. பட் 18 crores கண்டிப்பா டவுன்ஃபால். ஓகே, நம்பர் 9 ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அவர் மேல. ஹோம் கமிங் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒன்ஸ் அகைன். அவரா? ஐயோ, பயங்கரமா ஆச்சு. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ஒரு வழியா சிஎஸ்கே எடுத்துட்டாங்க. எஸ், கமிங் பேக் டு சேபாக் அட் ஹிஸ் ஹோம் கிரவுண்ட், செமையா பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். Unfortunately, it's not been the season that we wanted it to be. எனக்கு வந்து இந்த பழைய நோஸ்டால்ஜியா மெமரிஸ் எல்லாம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். சிஎஸ்கே வராரு, ஜாலியா போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேட் மெமரிஸ் தான் கிடைச்சது சிஎஸ்கே கிட்ட இருந்து. அதுவும் சிஎஸ்கே வந்து அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையா, இல்லைன்னா அவருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரா அவர் பவுலிங்ல அப்படின்றது எனக்கு தெரியல. நன் அதர் தென் என்ன சீக்கிரட்லாம் இல்ல, இதெல்லாம் சிதம்பரம் ரகசியமா எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே ஹோம் கமிங்னா அவர் தான், வேற யாரு? பட் யா, விஜய் சங்கர் கூட இருக்காரு சிஎஸ்கே அவரும் ஹோம் கமிங் தானப்பா. அந்த அளவுக்கு நினைக்க மாட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நினைச்சேன், அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபெயில் ஆன பிளேயர்ஸ் பத்தி தான் போடுறோம். ஆமா, விஜய் சங்கர்ல நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் ஸ்கேம் பண்ணி அவர் எக்ஸ்பெக்டும் பண்ணல. அவர் ஏன் ஆட வச்சாங்களோ எங்களுக்கு தெரியல. சரி, ஓகே. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் ஃபேன்ஸை ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி, அவர் ஆட வச்சு. ஓகே, அதுக்கெல்லாம் போவேனா. பட் எஸ், அஸ்வின் சொல்லி ஆகணும். லைக் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு பை 9.75 crores கொடுத்து எடுத்தாங்க. பட் அந்த ஒரு எஃபெக்ட் இல்ல. அண்ட் டு பி ஆனஸ்ட், அவர் வந்து விக்கெட்ஸ்க்கும் போடல. அவர் வந்து பவர் பிளேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப டிஃபென்சிவா போட ஆரம்பிச்சாரு, விச் வாஸ் அ வெரி பேட் திங் ஃபார் சிஎஸ்கே. அது எஸ்பெஷலி அந்த வான்கடையில வந்து ரோஹித் சர்மாக்கு அகேன்ஸ்டா போட்டது வந்து எக்கனாமி ரேட் வைஸ் ஓகே தான், 6 runs per over தான் போனார் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணாலும், விக்கெட்ஸ் தேவையான இடத்துல அவர் வந்து எக்கனாமிக்கலா போட்டு என்ன பிரச்சனை மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் போச்சு, நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். ஓவரால் போட்டு விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க நியூ பால் வச்சு. ஆமா, அவர் டிஃபென்சிவா போட்டு ஓகே, அவர் ஓரளவு பேட் சீசன் ஃபார் அஸ்வின். ஸோ அவர் வந்து அட் நம்பர் 9 நான் வந்து வைக்கிறேன். நம்பர் 10ல ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயர் தான், பட் எனக்கு இவர் மேல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல டு பி ஆனஸ்ட். பட் இவர் வாங்கின காசுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட ஒரு பவுலர். நாங்க வந்து ஒரு பர்டிகுலர் டீமோட பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு எக்கச்சக்க பேக்லாஷ் இன்ஸ்டாகிராம்ல எஸ்பெஷலி அந்த ரீல்ஸ் போடும்போது. அதுல ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து இவர் இருக்காருங்க, எப்படிங்க நீங்க வந்து இந்த டீமோட பவுலிங் மொக்கான்னு சொல்லலாம், இவர் இருக்காருங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து குத்தி காட்டின ஒரு பவுலரு. அவர் வந்து குத்தி காட்டிட்டாரு கடைசியில. முகமது ஷபி ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குத்தி காட்டினாரு, எல்லாம் அடிச்சாங்க பேட்ஸ்மேன்லாம். அதுதான் நான் மீன் பண்ணேன், குத்தி காட்டினாரு, பயங்கரமா ஜாலியா அடிச்சிருந்தாங்க பேட்டர்ஸ் எல்லாம். பட் அகைன் ஒரு ரொம்பவே பேட் சீசன். 10 crores கொடுத்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா மச்சி? 10 தானே? 10 crores கொடுத்து எடுக்கும்போது அது ஹைதராபாத் அந்த கண்டிஷன்ஸ்ல அஃப்கோர்ஸ் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் ஷமின்னு வச்சுக்கோங்க. பட் சர்ப்ரைசிங்லி இந்த தடவை ஒரு 2-3 பிச் வந்து பவுலிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு ஹைதராபாத்ல. நான் சொல்றது கொஞ்சம் ஒரு 150 160 டபுள் டாக்கி பிச்சஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கேயும் ஒரு சரியா பர்ஃபார்ம் பண்ணாம அடி வாங்கினாரு. எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் பை இந்தியன் அளவு கூட அடி வாங்கினார் அந்த பஞ்சாப் மேட்ச்லாம். கிட்டத்தட்ட 75 runs கொடுத்தாரு 4 overs. அப்படி இருக்கும்போது வெரி பேட் சீசன் ஃபார் முகமது ஷமி. அவர் வந்து என்னோட லிஸ்ட்ல நம்பர் 10ல வராரு. நம்பர் 11ல இவரை பத்தி என்னத்த சொல்ல, ஒரு பேட் சீசன் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லைக் வந்து ரிட்டைன் பண்ணாங்க, இப்ப அவர் ரிட்டைன் பண்ணதே தப்புன்ற அளவுக்கு நிறைய பேர் பேசுறாங்க. சரியா, நான் அந்த அளவுக்குலாம் பேச மாட்டேன். இவருக்கு ஒரு பேட் சீசன். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் ஒரு 11 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணாங்க இவரை. அன்பார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு அவர் இம்பாக்ட் கொடுக்கல மதிஷா பத்திரானா. இவரை என் லிஸ்ட்ல நான் வைக்கிறதுக்கு காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி காசு. ஓகே, 11 கோடி கொடுத்தாங்க. பட் அதை தாண்டி இவர் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நிறைய மேட்சஸ்ல இவரை வந்து இவர் இருந்தா ஜெயிச்சிருக்கலாம்ப்பா. இவரு மேல நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா சொல்றேன், நிறைய மேட்ச் இவர் வந்து விக்கெட் எடுப்பாருப்பான்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும். பத்திரனாவா அவ்வளவுதான், நம்ம லாக் பண்ணிடலாம். எவ்வளவு ரன்ஸ் நடுவுல ஸ்டார்டிங் எல்லாம் கொடுத்திருந்தாலுமே கடைசியில வந்து லாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் இவர் விக்கெட் எடுக்காட்டியும் பரவாயில்ல, அந்த வைடு நிறைய போட ஆரம்பிச்சாரு. அது வந்து ரொம்பவே பாக்குறதுக்கு அக்லியா இருந்துச்சு. இப்போதைக்கு அவர் தான் வந்து மோஸ்ட் வைட்ஸ் கன்சிடர்ட் பை பவுலர் இந்த ஐபிஎல்ல. அது ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தோனியோட கெரியரை இன்னுமே சீக்கிரம் முடிச்சு விடுற மாதிரி அவர் டைவ் அடிச்சு நிறைய பாவங்க. இந்த வயசுல அவரை போய் அவ்வளவு டைவ் அடிக்க வச்சிருந்தாரு, முட்டியை உடைக்கிறாரு. ஆல்ரெடி அவர் பேக் பெயின் ஆடிட்டு இருக்காரு, நீ பெயின் வர வந்துடும் போல. சோ எஸ், 22 வயசு தான் ஆகுதுன்றப்போ ரிட்டைன் பண்ணதெல்லாம் தப்பு இல்ல, 12 கோடி கொடுத்ததும் தப்பு இல்ல. பட் இவரு நிறைய ரன்ஸ் கொடுத்ததுதான் தப்பு. சோ வந்து எஸ், ஐ எம் புட்டிங் திஸ் பிளேயர் ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹேட் a bad season, அவ்வளவுதான். பத்திரனா ஸ்டார்டிங்ல ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாடினாரு. அண்ட் கடைசியில ஆர்சிபி கூடயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நடுவுல வந்து கொஞ்சம் காணாம போயிட்டாரு. அண்ட் அந்த பரத் சொன்ன மாதிரி வைட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் முன்னாடி நம்ம எப்படி பத்திரனா பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பார்த்தோமோ, டெத் ஓவர்ஸ்ல எவ்வளவு டிபெண்டா இருந்தோமோ அது வந்து ஃபெயில் பண்ணதுனால பத்திரனா வச்சிருப்பாரு. ஆமா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நடுவுல கொஞ்சம் பத்திரனாவை காணும்.
வந்து என்னோட பிளேயிங் 11 என்னோட இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேயர் ஆட் பண்றது ரொம்பவே வருத்தப்பட்டேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிளேயர். எனக்கு எந்த அளவுக்குன்னா நான் ஆக்சுவலி ஒரு 17 இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அண்டர் 19 இந்தியாக்கு அண்டர் 19 ஒரு 2-3 வருஷம் ஆடிட்டு இருந்தாரு. அப்போல இருந்து ராஜஸ்தான்ல அவர் வந்து சைட் முஸ்தக் அலி டொமஸ்டிக்லாம் பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பஞ்சாப் டீம்ல எடுத்தாங்க ஐபிஎல்ல. அதெல்லாம் பார்த்து வருஷம் இவர் தாண்டா ஃபியூச்சர், இவர் தாண்டா அனில் கும்ப்ளே ஆக்சுவலி இந்தியன் ரஷீத் கான் சொல்ற அளவுக்கு நான் பயங்கரமா ஹைப் பண்ணி உண்மையிலே அதை டெலிவரும் பண்ணிட்டு இருந்தாரு இயர் ஆஃப்டர் இயர். அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் அவர் ரீடைன் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 12-13 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு யங் பவுலர், ஒரு ஃபியூச்சர் ப்ராடிஜின்னு பாக்குறப்போ ஒரு பேட் சீசன் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யாரை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. ஒருவேளை கண்டுபிடிக்கல அப்படின்னா நன் அதர் தென் ரவி பிஷ்னாய் ஆஃப் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எந்த அளவுக்கு மோசம்னா இப்ப டிராப்பே பண்ணிட்டாங்க. ரீடைன் பண்ண ஒரு பிளேயரை பொதுவாக டிராப் பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க டீம்ஸ். பட் இப்போ ரீசெண்டா நடந்த அந்த பஞ்சாப் மேட்ச்ல இவரை டிராப் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். திக்வேஷ் ரதியை ப்ரிஃபர் பண்ணி ரவி பிஷ்னாயை டிராப் பண்றாங்க அப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க ரவி பிஷ்னாயோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னு. அண்ட் அதை வந்து ஆக்சுவலி திக்வேஷ் ரதி இவரும் ஒன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அந்த பார்ட்னர்ஷிப் ஆஃப் பவுலிங் செமையா இருந்திருக்கும். லக்னோ இப்போ இருக்கிறத கொஞ்சம் மேலே இருந்திருப்பாங்க. Just because Ravi Bishnoi flopped, this team has gone downhill. Not only that, ரிஷப் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதுல பிஷ்னாய் ஒரு காரணம் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் என்னுடைய பிளேயிங் டோல். இதை நீ அக்செப்ட் பண்ணுவியா, இதுல என்ன சேஞ்சஸ் நீ பண்ணுவா? ஆல்ரெடி ஒரு சேஞ்ச் நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லிட்டேன். நீயே மீதி சேஞ்ச் நீயே சொல்லு. சேஞ்சஸ் கொஞ்சம் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் சிமிலரா இது இருக்க முக்காவாசி பிளேயர் எடுத்து வச்சிருக்கேன். இவங்களெல்லாம் மிஸ் பண்ணாம நம்ம டீம் எடுக்க முடியாது பாத்துக்க. ஆனா அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ என்னோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித் நான் வந்து நம்பர் 1ல வந்து டிராவிஸ் ஹெட் வைப்பேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண டிராவிஸ் ஹெட் போன சீசன் மாதிரியே இந்த சீசனும் நல்லா ஆடுவாரு, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஆடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வந்து சுமாரான சீசனா தான் இருந்திருக்கு. போத் ஹென்ரிக் கிளாசன்மே நம்ம சொல்லலாம், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடாம அவருமே சுமாரா அப்பப்பதான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நான் ஹெட்டை வந்து சொல்லுவேன். அபிஷேக் சர்மா அவரும் இருக்காரு, சரி அவரு இழுக்க வேணாம், அவரை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால அதெல்லாம் மென்ஷன் நீ வந்து சொல்றத பார்த்தா ஹைதராபாத் பேர் எல்லாரும் சொல்லுவ போல் இருக்கே. அபிஷேக் சர்மா, கிளாசன், ஹெட், அடுத்து இஷான் கிஷான் கண்டிப்பா வச்சிருப்ப லிஸ்ட்ல. அந்த மாதிரி ரொம்பவே அந்த போன வருஷம் வந்து 280 அடிச்சுட்டு இந்த வருஷம் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே போச்சு தானே. சோ மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த வருஷம் அடிச்சாங்க 280. ஒரு மேட்ச் எப்ப அந்த ஒரு மேட்சோட அவ்வளவுதான் திருஷ்டி கழிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடிக்க மாட்டேன்ற மாதிரி அடிக்க மாட்டாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து சொல்ல மாட்டேன், அவர் 14 crores எடுத்திருந்தாங்க. 14 crores அவர் இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ரிட்டன்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அட் நம்பர் 2ல வந்து நான் பரத் சொன்ன மாதிரிதான் வெங்கடேஷ் ஐயர் நான் வச்சிருந்தேன். லைக் வெங்கடேஷ் ஐயர் கீழே போட முடியாது, கீழே இன்னும் சில சிறப்பான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்து வெங்கடேஷ் ஓப்பனிங் வந்து ப்ரொமோட் பண்ணி நம்பர் 2ல அவர் irresistible பிளேயர் ஆஃப் திஸ் கேம் 11. ஸோ அவரை வந்து அங்க வச்சுட்டேன். 23.25 கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க அவரை. ஃபன் ஃபேக்ட் தெரியுமா, நம்ம தான் ஆக்சுவலி கரெக்டா யூஸ் பண்றோம் வெங்கடேஷ் ஐயரை ஓப்பனிங். ஒன் டவுன்ல வந்து நான் இஷான் கிஷான் வந்து சொல்லுவேன். இஷான் கிஷான் எஸ்ஆர்எஸ்க்கு எப்படி ஒன் டவுன்ல சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, எங்க ஒன் டவுனுக்குமே வந்து பெர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் நான் நம்பர் 4ல வந்து நான் ஒரு டீம் கேப்டனை வந்து நான் இருப்பேன். ஸோ இவர் வந்து இந்த சீசனோட திடீர் கேப்டன் சொல்லலாம். திடீர்னு வந்து 1 சீசன் வண்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு, டக்குனு அடுத்த சீசனே கேப்டன். சிவா தமிழ் படம் சிவா மாதிரி சும்மா அப்படி ஒரு growth இந்தியா டீம் காணாரு, கேப்டன் ஆனாரு. எது கேப்டன் ஆனா எங்களுக்கு தெரியல, ஆனா ஒரு ரீசன் இருக்கு, அதை நாங்க சொல்ல மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச கரெக்டா கமெண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். சோ வந்து நான் ரியான் பராக் தான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்பர் 4ல அவர் பேட்டிங் போன சீசன் ஆனதுக்கு இந்த சீசன் வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சாரு. ஆனா கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் விளையாடாதனாலே வந்து பாட்டம்ல வந்து லோயர் ஆர்டருக்கு நிறைய ப்ரெஷர் வந்து அங்க கீழே வந்து லோயர் ஆர்டர்ல இன்னொரு சூப்பரான பேர் இருக்காரு, அவருக்கும் வர அவரும் வந்து சொதப்பி மேட்ச் வந்து பாட்டில் பண்ணிலாம் தோத்தாங்க. கேப்டனாவுமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இல்லை. அண்ட் எதுக்கு கேப்டன் ஆக்குறாங்க அப்படின்ற ரீசன், இவருக்கு பதிலு வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இருக்காரு, அவரை விட நல்ல பிளேயர் இருக்காரு. ஸோ அதுவும் இல்லாம வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம். ஸோ அவர் ஆக்கியிருக்கலாம். எதுக்கு ரியான் பராக் அப்படின்னு திடீர்னு ஒரு சீசன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை சீசன் வச்சிருந்தீங்க, அதுக்கும் அந்த ரீசன் இருக்கு. ஆனாலுமே வந்து கேப்டன் ஆக்குற அளவுக்கு ஒரு சீசன் அடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படின்ற கேள்விகள் எனக்கு இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு 14 crores எடுத்திருக்காங்கன்றப்போ அவர் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதனால நாங்க வந்து இவர் நேம சொல்லியிருக்கோம். அண்ட் அந்த ரீசனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டா. ஆக்சுவலி கேப்டன்சின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இவர் வந்து அசாம வந்து கேப்டன் பண்ணிருக்காரு ரீசென்ட் டைம்ஸ்ல, கொஞ்சம் டீசெண்டா கேப்டன்சி பண்ணதுனால கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு கேட்ட நல்ல கேள்வி. அப்படி இருந்தா இவங்க ஸ்டார்டிங்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால வந்து வைஸ் கேப்டன்ல தூக்கிட்டு இவங்க சஞ்சு சாம்சன் கேப்டன், பராக் வைஸ் கேப்டன் போட்டு இருக்கணும்.
ரைஸ்வாலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பராக் கேப்டன்சி கொடுத்தது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரீசன் எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்ல அடுத்த பிளேயர் அவுத்து நம்பர் 5. நன்னதன் நம்ம முன்னாடி பரத் பேசுன மாதிரிதான் இவரும் ஒரு கேப்டன். சோ இந்த சீசனுக்கு வந்து புதுசா ஒரு டீமுக்குள்ள வந்து ஒரு கேப்டனா என்ட்ரி ஆகி 27 கோடி கொடுத்து இவரை எடுத்து இவர் வந்து ஒரு பெரிய பிளாப்பா அந்த டீம்ல எல்எஸ்டின்னு ஒரு டீமை பார்த்தாலே இவர் பேர் தான் தெரியும், பெருசா துண்டா தெரியும், எதுவும் பண்ணாம. எஸ், ரிஷப் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன் வந்து எல்எஸ்சி கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கொயின்கா மேல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸோ கேஎல் ராகுலே வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அவர் ரீட்டைன் பண்ணல. ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு அடுத்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு தான் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. அண்ட் அடுத்து நம்பர் 6ல வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா தான் சொல்லுவேன். இவரோட பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் லிஸ்ட் இருக்கு. ஆனா இவர் வந்து இப்போ ரீசெண்டா இவரோட ட்ரெண்ட் வந்து அப் த ஆர்டர் தான் ஆடுறாருல. சோ இவரை கொஞ்சம் அப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜாவை நான் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். 18 கோடி ஆஸ் பரத் சைட் எங்க போச்சு அந்த 18 கோடிக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மேட்சும் அவர் வந்து ஜெயிச்சு கொடுக்கல. அதுதான் வந்து எனக்கு உறுத்தலா இருக்கு. அங்கங்க அடிச்சு கொடுத்தாலுமே பரத் சொன்னா கடைசியில் ஆர்சிபி மேட்ச்ல அடிச்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு, பட் ஃபார் லூசிங் காஸ் ஜெயிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் கூட சிஎஸ்கே விளையாடி கொடுக்கல. அதனால ஜடேஜா வந்து நான் கண்டிப்பா சொல்லி ஆவேன். நம்பர் 7ல நெக்ஸ்ட் நான் அப்பத்துல இருந்து ஹைப் கொடுத்துட்டு இருந்தாலும் ராஜஸ்தான்ல ஒரு பிளேயர் இருக்காரு. இவர் வந்து இவரை சொல்லியே அவன் இவர் இல்லாம இந்த டீம் கம்ப்ளீட்டே ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டியே, ஆல்ரெடி நான் பேசும்போது சொல்லிட்டியே. எஸ், சிம்ரன் ஹெட்மயர் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதாவது என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு கேக்குற அளவுக்கு அதுதான் மேலேயும் ஆடல. மேல அந்த பவர் பிளேயை தாண்டி ரன்னே வராது ராஜஸ்தானுக்கு. கீழே இருக்கவங்க தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இவரை நம்பி ஒரு மேட்ச் குத்தா எல்லா மேட்சும் வந்து இவர் சொதப்பி வச்சுட்டு, ஒரு மேட்ச்ல வந்து சூப்பர் ஓவர் போன மேட்ச் எல்லாம் டெல்லி கேபிட்டல்ஸ்குள்ள போச்சுல, அதெல்லாம் ரன் அவுட் ஆகி 2 பேரும் அவுட் ஆக்கி விட்டு வேற இல்லாம வந்து டீமே வந்து பாட்டில் பண்ணி தோக்க வைக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ராஜஸ்தானுக்கு பண்ணி அடுத்த சீசன் ராஜஸ்தான் எடுத்தா பெரிய விஷயம் தான். ராஜஸ்தான் வந்து தோக்கறதுக்கு தான் விளையாடுறாங்க, உண்மையில அவங்கதான் ஸ்கேம்ல வந்து அவுத்து பண்ணா. அந்த மாதிரி சிம்ரன் ஹெட்மயர் வந்து இந்த சீசன் ரொம்ப பெரிய பிளாப்பு. அதுவும் 11 crores எடுத்திருக்காங்கன்றப்போ ஓரளவுக்காச்சும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு. ஆனா அதெல்லாம் எப்படி 11 கோடிக்கு எங்க எந்த மூலையில பார்த்தோம். அதுவும் இல்லாம அவரை நம்பிதான் வந்து அந்த லோயர் ஆர்டரே இருக்கு. சுபம் டுபே மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா அந்த டீம் கொஞ்சம் நல்லா பாட்டில் ஆகாம ஜெயிக்கும். அதுல என்ன காமெடினா அவங்க பாட்டில் பண்ண அந்த 2 சேஸ்லயுமே காமனா இருந்தது சிம்ரன் ஹெட்மயர் தான். அவர் 4 சேஸ் பாட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அதுல 2 சேஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சேஸ்லயுமே அவர் காமனா. சூப்பர் ஓவர் தோத்ததுக்கு காரணமும் சிம்ரன் ஹெட்மயர் தான். சூப்பர் ஓவர் எடுத்துட்டு போனது காரணமும் ஹெட்மயர் தான் நான் சொல்றேன். ஒரு ஓவர்ல 8 ரன் தான் வேணும், உட்காந்து அப்பதான் சிங்கிள் டபுள் ஓடிட்டு இருந்தாங்க தலைவர். சூப்பர். நம்பர் 8ல வந்து இந்த பிளேயரை வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு பாட்டு பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹைப் கொடுத்து தினேஷ் கார்த்திக் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா, அதில் டீமுக்கு ஒரு விக்கெட் கீப்பர், நம்பிக்கை நாயகன், நட்சத்திர நாயகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி அவர் ஹைப் பண்ணி அந்த மாதிரி எடுத்த ஒரு பிளேயர் ஜித்தேஷ் சர்மா. எடுக்கும்போது எங்களுக்குமே வந்து அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பஞ்சாபுக்கு ரீசெண்டா கேவலமா ஆடினாரு, ஓகே. லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடிலாம் நல்லாவே ஆடல அவரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆடினதெல்லாம் பார்த்து அவருக்கு அந்த கேலிபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பரத் வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த சீசன் 1-2 மேட்ச் எங்கேயும் அடிச்சிருப்பாரு, மத்தபடி அடிக்கவே இல்லை அவரு. பை தி வே நம்பர் 8 ஜிதேஷ் சர்மா வச்சியா? ஆமா, இவன் பேட்டிங் என்னடா கொல்கட்டாவோட மோசமான கடப்பாறையா இருக்கு. இது கடப்பாரு, ஆனா இது மொட்டையான கடப்பாரு. ஜிதேஷ் சர்மா வந்து சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாம அவர் 11 crores எடுத்திருக்காங்க. நோட் தட் பாயிண்ட் யுவர் ஆனர். சோ வந்து எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்டயும். 11 crores எல்லார் கண்ணிலேயே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். சோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது இந்த மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன் நான். 11 crores அவரு, நான் 8 crores நினைச்சு ஒரு லிஸ்ட்ல வைக்கல மச்சி. 11 இருந்தா நானும் வச்சிருந்திருப்பேன் லிஸ்ட்ல. அட் நம்பர் 9 பரத் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பின்னர். ஜிடி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இவருக்கு இந்த சீசன் நல்லா போகல. எப்பவுமே இவரால அந்த டீம் ஜெயிக்கும். ஆனா இவர் வேண்டாம் நாங்க ஜெயிச்சுக்கிறோம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி ரஷீத் கான் வந்து இந்த சீசன் சொல்லி ஆகணும். சுமாரான சீசன், பவுலிங்லயும் சரி, பேட்டிங் பெருசா சான்ஸ் கிடைக்கல. கிடைச்ச சான்ஸும் அவர் சொன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. அட் நம்பர் 10ல இவரும் வந்து ஒரு பேட்டிங் ஆடுற கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர் தான். நம்பர் 11 வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கு. அட் நம்பர் 10ல வந்து நான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து சொல்லுவேன். சோ இவரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நம்ம பார்த்தோம் 76 runs கொடுத்து மேக்கிங் த பிளேயர் டு கன்சீட் மோஸ்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் மேட்ச் அப்படின்ற ரெக்கார்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. ராஜஸ்தானுக்கு திரும்ப வராருன்றப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ட்ரெண்ட் போல்ட்டை கொடுத்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ஆர்ச்சர் வந்து ஃபுல்லி ஃபிட்டா இருக்காரு. இந்த வாட்டி மேட்சஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டாரு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண நானு. ஸ்டார்டிங்கே அதை மொத்தமா உடச்சு விட்டாரு. ஆனா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் இருக்கப்போ நீங்க ஏன் கவலைப்படணும்? அவர் வந்து திரும்ப வந்து ஒரு பேக் டு ஃபார்முக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவர் வந்து சூப்பரா போட்டார் சிஎஸ்கே ஆப்போசிட்டா. அதுக்கப்புறம் ஒரு டீசென்டா போட்டுட்டு இருந்த ஆர்ச்சர்
அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அவர் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைலண்டா ஒரு 30-40 ரன்ஸ் கொடுக்கறது, நடுவுல 50 ரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஆர்ச்சர் வந்து ஒரு ப்ரிடாமினன்டான பவுலர், டீம்ல மெயின் பவுலர், அவர் வந்து அவ்வளவு அடி வாங்குறப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சீசன்ல. அதுவும் இல்லாம அவர் 12.5 crores எடுத்திருக்காங்க. ஸோ டு நோட் த பாயிண்ட், அந்த ரேட்டுக்கு இவர் வந்து ஜஸ்டிஸ் பண்ணவே இல்லை. நல்லவேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க, கடைசி வரைக்கும் போனீங்க ஆர்ச்சருக்கு ஆக்ஷன் மும்பை ஆமாடா இந்தியன்ஸ். எப்பா, திரும்ப ஆர்ச்சர் எடுத்து ஸ்கேம் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட கடைசி பிளேயர், இவரும் வந்து ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா இந்த சீசன் பேட்டிங் ஆடல. ஆனா அந்த டீம்ல வந்து எல்லாரும் அவரு மாதிரி தான் விளையாட்டு இருக்காங்க. ஸோ அவரோட தேவை இங்க தேவையில்லை. நம்ம பரத் சொன்ன மாதிரி ஜடேஜா எப்படி டீம்ல வந்து வெளில வைக்க முடியாதோ, அதே மாதிரி அஸ்வினை வந்து இந்த டீம்ல இருந்து வெளில வைக்கவே முடியாது. அஸ்வின் அகைன் எஸ் 9.75 crores சிஎஸ்கே வெளில. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து ஸ்கேம் பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அந்த அளவுக்கு, அதான் உண்மை. அடுத்து வந்து நான் இம்பாக்ட் பிளேயரா வந்து இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நம்ம எப்படி ஆர்ச்சர் வந்து மோஸ்ட் ரன்ஸ் கன்சிடர் இன் ஐபிஎல் மேட்ச்னு சொன்னிருந்தோமோ, அதே மாதிரி இவர் வந்து அதுக்கு அடுத்தபடி அவர் 76, நான் 75 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வர நம்ம சம்மியை தான் வந்து நாங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். பெரிய ஸ்கேம், 10 crores. பரத் சொன்ன மாதிரி இவர் தான் இந்த டீமோட ஆணி. அப்படியே நங்கூர மாதிரி அச்சு நிப்பாருப்பா. எம்மா வந்து ரன்னு குத்தாலும் அர்சல் பட்டேல் ரன்னு குத்துருவான். முகமது சம்மி தான் அங்க காப்பாத்த போறது அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர். என்னடா சில்வர் ஜூப்ளி நொட்டிடுவோன்னு சொன்னேன், நொட்டிக்கிச்சு தம்பி அப்படின்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி அவரை வந்து போட்டு தாக்கிட்டாங்க. நல்லா போட்டு போட்டு கொடுத்தாரு, சூப்பரா அடிச்சாங்க பேட்ஸ்மேன்லாம். அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இந்த பேட்ஸ்மேன்லாம் வந்து நல்லா வந்து டச்சுக்கு வந்தாங்க. ஸோ முகமது ஷமி சொல்லியே ஆகணும். ஸோ அண்ட் கடைசியா வந்து என்னோட டீம் கேப்டன் நான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ரிஷப் பண்ட், ரியான் பராக்குள்ள நிறைய ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கு. இது ஒரு ஸ்கேம் லெவல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேயர் வந்து கேப்டன்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்ரன் நெட்மயர் வந்து இந்த டீம் கேப்டன் ஆகிறேன். உனக்கு என்ன பண்ணுமோ எங்க ஹெட்மயர் மேல சொல்லுங்க, நீ சொல்லு. டிசப்பாயிண்டிங் லெவன். நம்ம வந்து மோஸ்ட் பெர்ஃபார்மிங் பிளேயர் தான் நம்ம வந்து இங்க வந்து டீம் கேப்டன் ஆக்க முடியும். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து சிம்ரன் நெட்மயர் நான் சொல்லுவேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், நான் தெளிவா கேக்குறேன், ஒரு கேள்விதான் கேக்குறேன். பண்ட்டுக்கு மோசமான சீசன் நம்மளுக்கு தெரியும், மெட்மயரோட மோசம் தெரியும், ஓகேவா? உனக்கு சிம்ரன் நெட்மயர் மேல என்ன காண்டு? நான் பர்சனலா கேக்குறேன், சொல்லி நான் சொல்லுமா, அவர் வந்து நான் பார்த்தப்போ வந்து கடைசி 2-3 சீசனா விளையாடவே இல்லடா சரியா. நீ ட்ரீம் லெவனுக்கு கேப்டனா வச்சுதான் அந்த மேட்ச்ல எல்லாம். நான் ட்ரீம் லெவல்லாம் எட்மயர் எடுக்கவே மாட்டேன். அப்படி ட்ரீம் லெவல் விளையாடுவியா ப்ரோ? விளையாட எடுத்தது இல்லை நான் எட்மயர்லாம். அப்படா நான் விளையாட மாட்டேங்க, சாரிங்க. சோ இதுதான் வந்து நாங்க 2 பேர் வந்து டிசைட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்கேம் 11s, ஓகேங்களா? இது மோஸ்டா வந்து நிறைய பேர் சிமிலரா இருந்திருப்பாங்க. சரி, ஓகே, இது இந்த ஸ்கேம் டோல் எல்லாம் விட்டுரு. இப்ப இதையும் தாண்டி ஒரு போனஸ் கொஸ்டின் 2 கொஸ்டின் வச்சிருக்கேன். இதை நான் ப்ரிப்பேரே பண்ணல, இதனால கேக்குறேன். உனக்கு வந்து இந்த டீமோட கோச், ஸ்கேம் கோச் அப்படின்னு யார சொல்லுவேன்? எனக்கு கோச்னா ரொம்ப அந்த நான் யங்ஸ்டர்ஸ் இதுல வந்து ரொம்ப டிசப்பாயிண்டான ஒரு கோச். லைக் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து நாங்க யங்ஸ்டர் நம்பி இல்ல இந்த டீம், யங்ஸ்டருக்குலாம் நாங்க கடைசியில சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கோச் ஸ்டீவன் பிளெமிங் தான். அவரோட ஐடியாலஜி உடச்சிட்டாங்க இந்த சீசனு. போட்டு யங்ஸ்டர்ஸ் தான் காப்பாத்தினாங்க. சில மேட்சஸ் நல்லா போன மேட்சஸ்மே யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஐடியாலஜியை உடச்சி இந்த சீசன் அவருக்கு ரொம்ப ஒரு டவுனான சீசன். மேனேஜ்மெண்ட்டுமே வந்து பெருசா அவருக்கு வந்து கோப்பப் பண்ணல. அப்படின்றப்போ ஸ்டீவன் பிளெமிங் நான் வந்து சொல்லி அவன் கோச் தான் எனக்கு அதான் மைண்டுக்கு வருது. கண்டிப்பா நான் ரீசன் சிமிலர் தான். பட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, ஒரு பிரசன்டேஷன்ல வந்து பயங்கரமா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபில தோப்பாங்க, அப்போ வந்து சி அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நாங்க எப்படி மேல வந்துரும் அப்படின்லாம் பேசியிருப்பாரு. பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதுல பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கூட அது இதாகல. ரெண்டாவது வந்து தி டிசிஷன்ஸ் தட் தே டூக். நீ சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவர் கேட்டிருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இது பண்ணலாமே அப்படின்ட்டு. இந்த பிரான்சைஸ் இப்படிதான், நாங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் தான் ஆட வைப்போம், திரும்ப திரும்ப சான்ஸ் போட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த பாஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும், கன்சர்வேட்டிவ் அப்ரோச் திரும்ப திரும்ப கொண்டு வந்ததா இருக்கட்டும். அவர் அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணாரு. நானும் ஃபிளமிங் தான் வச்சிருந்தேன். சரி, ஓகே, இது ஃபர்ஸ்ட் போனஸ் கொஸ்டின். செகண்ட் போனஸ் கொஸ்டின், ஸ்கேம் மேனேஜ்மெண்ட்னா நீ யாரடா கண்ணா சொல்லுவ? ஸ்கேம் மேனேஜ்மெண்டா யோசிக்கணும், சில விஷயங்கள்லாம் பார்த்து யோசிக்கணும். நீ என்ன நினைக்கிற, யாரு ஸ்கேம் பண்ணா இந்த வாட்டி மேனேஜ்மெண்ட்ல? நீ ஒரு டீமை சொன்ன ஃபேன்ஸை ஸ்கேம் பண்ணாங்கன்னு, பட் அவங்க கிடையாது. அது ஏதோ அவங்க மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லுவோமே, ஆக்ஷன்ல சில மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, பட் அது அவங்க தப்பு இல்லை. நான் சொல்ல வேண்டிய டீம் என்னன்னா, பேட்டிங் ஆர்டர் பயங்கரமா சொதப்பி அவங்க ஒரு டீம் போன வருஷம் செம சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க சரியா. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் சிமிலர் டீம் தான், ஒரு ஃபியூ சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டீம் வந்து பேட்டிங் ஆர்டரை சொதப்பி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் சில திங்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றப்போ ஒரு கடப்பார பேட்டிங் எப்பயுமே சொல்ற ஒரு டீம் கண்டு கடப்பாரா அங்கதான் வரும். கடப்பாரனா அது கடப்பார நைட் ரைடர்ஸ், கடப்பார நைட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கேகேஆர்னா கடப்பார நைட் ரைடர்ஸ் தான். நான் ஏன் கடப்பார நைட் ரைடர்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட பேட்டிங் நீ பாரு. ரிங்கு சிங் செம பிளேயர்,
ஓகேவா. ஆனா அவரை கொண்டு வந்து மிடில் ஆர்டர்ல ஆட வச்சதா இருக்கட்டும், அன்கிரிஷ் ரகுவன்ஷி மாதிரி ஒரு பிளேயரை அவங்க வந்து அவங்க ஆப்ஷன்ல எடுக்கிறாங்க. ஆப்ஷன்ல வந்து வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறாங்க. ரகுவன்சில வந்து 1 டவுன் கீழே ஆட வைக்கிறதே தெய்வ குத்தம். கரெக்ட். அவரை கொண்டு அவர் போய் 2 டவுன் ஆட வச்சாங்க, ஓகே ஏதோ சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அவர் தூக்கி கீழே போட்டு போட்டு சில மேட்ச் எல்லாம் வந்து நம்பர் 9ல எல்லாம் ஒரு மேட்ச் வந்து ஆடினாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்றேன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி நம்பர் 9ல ஆட வச்சதா இருக்கட்டும், ரிங்கு சிங் வந்து சொதப்பரான்னு தெரிஞ்சு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்ததா இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயர் வந்து 27 கோடி எடுத்து அவரோட ப்ரிஃபர்ட் பொசிஷன் டாப் ஆஃப் தி ஆர்டர் தான். நீ சொல்ற மாதிரி நம்பர் 4 வரைக்கும் ஆட வைக்கலாம். அவரை கொண்டு வந்து நம்பர் 5 நம்பர் 6 வந்து டிராப் பண்ணிட்டே இந்த போனதா இருக்கட்டும். டிசில எப்படி ஒரு அபிஷேக் போறலோ அது மாதிரி இங்க கொல்கட்டாக்கு ஒரு ரகுவன்ஷி 2 பேருமே வந்து சூப்பரான ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபியூச்சருக்கு. ஆமா. ஆனா பொருளை வந்து ஓரளவுக்கு டீசெண்டா யூஸ் பண்றாங்க டிசி. அங்கிஷ் ரகுவன்ஷியை வேஸ்ட் பண்றாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எங்க பிரச்சனை தான். ஏன் சொல்றேன்னா, நிறைய பிளேயர் அந்த டாப் ஆர்டர் ஆடக்கூடிய பிளேயர் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வெங்கடேஷ், ரகுவன்ஷி, ரஹானே எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவங்களையெல்லாம் தூக்கி ஓரளவுக்கு கீழே 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 போட்டுட்டு லோவர் மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய நரைன், ரிங்கு சிங், அப்புறம் வந்து சில மேட்ச்ல ரசல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்கள மேல ஆட வச்சு ஒரு பேட்டிங் ஆர்டரே வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி நரைன் சொல்லி ஆகணும். போன சீசன்ல அடிச்சு கொடுத்தாரு, எல்லாம் ஓகே தான். அதுக்கு முன்னாடி அவர் அடிச்சிருக்காரு, சரிங்களா. ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, கம்பீர் இருந்தா தான் நிறைய நடிக்கிறாரு டாப் ஆஃப் தி ஆர்டர்ல. நான் கம்பீர்லாம் அந்த லக்கி சாம் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஓகே, சான்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஒரு 5 மேட்ச் பார்த்தாங்க, அடிக்கலையா, டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணுங்கன்னா டீமை விட டிராப் பண்ணல, பேட்டிங் ஆர்டர் டிராப் பண்ணிட்டு யூ பிரிங் யுவர் ஓப்பனர்ஸ் பேக். கொல்கட்டா அது பண்ணிருக்கணும்னு தோணுது. இப்பவுமே அதை நான் சொல்றேன். சோ நல்ல ஓப்பனர்ஸ் இருக்கும்போது எதுக்கு இன்னும் நிறைய வச்சு அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் வேணும்ன்ற அந்த தாட் ப்ராசஸ்லயே அவங்க சீசனை வந்து விட்டுருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ரீசனுக்காக கேட்கையார் ஓப்பனர் இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷன்ஸ் அவ்வளவு இருக்கிறப்போ நல்ல பேட்ஸ்மேன்லாம் என் கீழே ஆட விட்டு நிறைய தான் அங்க ஆட வைக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம். உனக்கு இன்னும் ஆப்ஷன் இருக்கா, வேற டீம் சொல்ல போறியா இல்ல? அவ்வளவுதான். கேகேஆர் அதை தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து கொஞ்சம் இந்த கேப்டன்சி சஞ்சு சாம்சன் விஷயம் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அது பர்சனலா நாங்க போக விரும்பல. நிறைய விஷயங்கள் அது கரெக்டா ரூமர்ஸ் மாதிரி வருது. எங்கேயுமே வந்து இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யாருமே சொல்லல. அண்ட் அவங்க டீம்ஸ்குள்ளேயுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ராகுல் டிராவிட், ஜெய்ஸ்வால், பராக், சஞ்சு சாம்சன், இவங்க 4 பேர் இம்பார்ட்டன்டான மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து ஒரு யூனிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கு பாக்குறப்பவே. நெக்ஸ்ட் சீசன் நிறைய பேர் சொல்றாங்க சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்குலாம் உண்மைன்னு தெரியல, நாங்க தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் சொல்றேன். பட் பார்த்தாலே தெரியுது அந்த டீமோட யூனிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பவுலர்ஸ் எடுத்ததுமே வந்து ரொம்ப மோசமா எடுத்து வச்சிருந்தாங்க ராஜஸ்தான். ஏதாவது தோக்கிறதுக்குனே ஒரு பவுலிங் டீம் எடுத்துன்னு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. லைக் சந்தீப் சர்மா ஓகே, அவர் டீசெண்டா எல்லா சீசனுமே நல்லா போடுவாரு, அண்டர் ரேட்டட் பவுலர் தான் அவரு, ஓகேங்களா. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு ஆன் பேப்பர், ஓகே. அதுக்கப்புறம் இருக்காங்க சூப்பர் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, 1 அசரங்கா, குமார் கார்த்திகா தான் இந்தியன் ஸ்பின்னர்னு ஒருத்தர் வந்து இருக்காரே டீம்ல. இதுல வந்து ரியான் பராக்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்து நிக்காத குத்து. ஓகே, அவர் பார்ட் டைம் ஸ்பின்னர், ஏதோ சப்போர்ட் பண்றாரு விடு. அது மாதிரி இந்த மாதிரி பவுலிங் லைனப் தோக்கிறதுக்குனே வச்சிருக்க ஒரு பவுலிங் லைனப் மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ அவங்களையுமே சொல்லணும்ல. ஓகே, இதுதான் வந்து எங்களுடைய ஸ்கேம் டோல். ஸோ இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து ஹரிஷ் நீ வந்து இந்த பிளேயரை விட்டுடுறா, இல்ல பரத் இந்த பிளேயர் கன்சிடரே பண்ணல அப்படின்னு மச்சான் இவனை மறந்துட்டா, த்ரூவ் ஜுரேல்ரா பண்ணாங்கல்ல, 14 crores கொடுத்து ரிட்டைன் பண்ணாங்க த்ரூவ் ஜுரேல. நான் டீம்ல உட்காந்து எல்லா பிளேயருமே வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். த்ரூவ் ஜுரேல் எப்படா விட்டேன் நானு. 14 crores கொடுத்து எடுத்திருக்காங்க த்ரூவ் ஜுரேல. இந்த சீசன் வந்து பெர்ஃபார்மே பண்ணல. நானும் மறந்துட்டேன் ஆக்சுவலி, நானும் ஸ்ட்ரைக்கால. இது சொல்லும் போது நோட்டபிள் மென்ஷன் கூட சொல்ல முடியாது மச்சான். 14 கோடிக்கு என்னடா மெயின் மென்ஷன்ரா. நீங்க ஆக்சுவலி இது சொல்றோம்ல, சிம்ரன் எட்மயர் ஒரு எண்ட்ல இருந்தாரு, அவர் தான் பாட்டில் பண்ணாரு சொன்னோம்ல. சைடு வகட் வார்த்தை சரத் பாபு நினைச்சியா, இவர் தான் மெயின் வில்லன்ற மாதிரி சைலண்டா தலைவன் த்ரூவ் ஜுரேல். அவரு இந்தியா டீம்ல ஆனாரு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு பிளேயர் தான் த்ரூவ் ஜுரேல். நல்லா விளையாடுற பிளேயர் தான். இவரும் நான் செகண்ட்ல இருந்தார் ப்ரோ. ஹெட்மயர் ஜுரேல் தான் ப்ரோ அந்த 2 மேட்ச் பாட்டில் பண்ணாரு. ஆமா, லோயர் ஆர்டர்னால இவங்க தானே எல்லாத்துலயும் கூட்டணி இருந்தார். இவரும் எப்படா மறந்தோம். சுபம் டுபே ட்ரை பண்ணாலும் கூட ஜுரேல் எங்கேயுமே ட்ரை பண்ணல. நிறைய சொதப்பல் த்ரூவ் ஜுரேல் இந்த சீசன் மறந்துட்டோம். ஆக்சுவலி உண்மையிலேயே அதை மறந்துட்டோம். எங்கேயாச்சும் ஆட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. யார தூக்க, சரி சொல்லு, யார தூக்க? ஜுரேல் ஆட் பண்ணுங்க டீம்ல. யார தூக்கிட்டு ஆட்? ஜுரேல் எங்க தூக்கி போடுறதுன்னு தெரியல. ஜிதேஷ் சர்மா, ஜுரேல், ரியான் பராக் சொல்லலாம்டா. அவர் வந்து ரியான் பராக் ஓகே, ஒரு டீசென்டான யாரா தான் இருந்திருக்கு. நீ யாருக்கு பதில்பா இப்ப த்ரூவ் ஜுரேல? நானா ஆக்சுவலி கஷ்டமா தான் இருக்குதா, பட் ரிங்கு சிங் பதிலா வைக்கலாம் தோணுது. சோ இது மாதிரி நாங்க ஏதாவது பிளேயர்ஸ் தப்பி தவறி மிஸ் பண்ணி வரோம், நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நான் சில பிளேயர்ஸ்லாம் நாங்க வந்து மென்ஷன் பண்ண விட்டுட்டோம், அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் விட்டோம். இந்த விஜய் சங்கரா இருக்கட்டும், தீபக் ஹூடாவா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும். திருப்பதி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனாலுமே பிரைஸ் ரேஞ்ச் அதெல்லாம் பார்க்கும்போது பெருசா பஸ் இல்ல. இவர் எப்படி விட்டீங்க? மேக்ஸ்வெல்
ஸ்கேமர்னாலே இவரு பேர் தான்டா மேக்ஸ்வெல் 11 வைக்கிறடா நீங்க டீம்ன்ற மாதிரி ஐபிஎல்ல அப்படி ஒரு ஸ்கேம். மோஸ்ட் டக்ஸ் கடைசி 5 சீசன்ல வந்து 10-12 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் ஸ்கேமிங் பிளேயர் ஆஃப் ஐபிஎல். எதுக்கு இந்த மாதிரி ஐபிஎல் அவர் ஸ்கேம் பண்றாருன்னு தெரியல. அவர் ஏன்டா நீங்க வைக்கலன்னு கேட்காதீங்க. நான் சொன்ன மாதிரிதான் அவர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. தண்ணி தெளிச்சு விட்டார் ஸ்போன்னு சொல்லிட்டு. அது மாதிரி லிவிங்ஸ்டன் வந்து அவரு வழியில இருந்து வந்துகிட்டு இருக்காரு பஞ்சாப்ல. அவரை மாதிரியே கொஞ்சம் வருஷம் ஏமாத்திட்டு இப்ப ஆர்சிபிக்குள்ள வந்தாரு. ஆர்சிபிக்குள்ள வந்தப்போ எனக்கு பெருசா ஹோப்ஸ் இல்ல. பரத் ஆஸ் லிவிங்ஸ்டன் ஃபேனா வந்து பெங்களூர் பிட்ச்ல அடிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் ஹோப்ஸ் வச்சிருந்தாலுமே லிவிங்ஸ்டன் ஹோப் பிளஸ் தான் எனக்கு தெரிஞ்சாரு. அவங்க ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க ப்ரோ. பெங்களூர்ல மேக்ஸ்வெல், அங்க பஞ்சாப்ல லிவிங்ஸ்டன். ரெண்டு டீம் மாத்தி மாத்தி ஸ்கேம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ பஞ்சாப் என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஜிதேஷ் சர்மாவை அனுப்பிச்சு விட்டாங்க இருக்கிற ஸ்கேமர் எல்லாம் என்கிட்டதான் இருக்கா, எத்தனை போகணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து நாங்க அதனாலதான் மென்ஷன் பண்ணல. சோ இவங்க மேலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்ல. இனிமேட்டு இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி தான் டீம் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்க டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.